வாட் இஸ் த லாங்கிடியூனல் வேலி லைங் பிட்வீன் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அண்ட் ஷிவாலிக் நோனஸ்? அதாவது ஒண்ணும் கிடையாது, நல்லா கவனிங்களா. இப்ப கிரேட்டர் ஹிமாலயாஸ் இருக்கா, அதுக்கும் மிடில் ஹிமாலயா, அது இடைப்பட்ட பகுதியில இருக்கிற பிளைன்ஸ், அதுக்கு இடைப்பட்ட பகுதியில இருக்கிற நிலப்பரப்பு இருக்கும்ல, அந்த நிலத்தை என்ன சொல்லலாம், கேரவஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேரவஸ் எங்க இருக்குன்னா காஷ்மீர்ல இருக்கும். இங்கதான் என்ன குங்குமப்பூ தயாரிக்கிறதுக்கான அந்த நிலப்பகுதி எங்க இருக்குன்னா அந்த கேரவேஸ் சொல்லுவாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மிடில் ஹிமாலய்க்கும் ஷிவாலிக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தியா, அங்க இருக்கிற நிலப்பகுதினா டியூன் சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான டியூன் வந்து டேராடூன். ரொம்ப ஃபேமஸானது டேராடூன். இது உத்தரகாண்டோட வந்து என்னன்னா கேபிட்டல் இருக்க டேராடூன், அதுதான். டியூன் என்பது என்னன்னா இரண்டு மலைகளுக்கு இடைப்பட்ட வந்து அந்த நிலப்பகுதி இருக்கும், அதுதான் டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான டியூன் வந்து டேராடூன். இப்ப கேள்வி வந்து அதான் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, நம்ம மிடில் ஹிமாலய்க்கு இன்னொரு பேர் வந்து லெசர் ஹிமாலயன்னு சொல்லுவாங்க, ஷிவாலிக். இதுக்கு இடைப்பட்ட பகுதி அந்த வேலி, அந்த வேலி பகுதி என்ன அப்படின்னா பள்ளத்தாக்கு. அந்த இடத்துல பிளைன் அப்படின்னு சொன்னா அது வந்து வேலியா இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், என்ன பேர்னா டியூன் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூன் இல்ல டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும்.